கிடையாது, ஒரு கணக்கோடு தான் எழுதி வச்சாங்க. ஏன் கார்த்திகை இப்போ பாருங்களேன், நமக்கு சித்திரை மாதம் என்னதான் இந்த வைகாசி மாதம் என்னதான் மழை பெஞ்சாலும் வேர்க்கும், சிறுநீர் அவ்வளோவா போகாது. மார்கழி மாதம் சிறுநீர் அதிகமாக போகும், வேர்க்காது. இது உடல் மாற்றம். அது மாதிரி கார்த்திகை மாதம் நம்ம சாப்பிட்ற பாருங்க, சாப்பாடு நண்டை சாப்பிடு, மீனை சாப்பிடு, கறியை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, கண்ட கசமாத்தெல்லாம் சாப்பிட்றோம்ல, அவங்க உள்ள ஜீரணமாக்குறாங்கல்ல, ரத்தம் தனியா, மலம் தனியா, சிறுநீர் தனியா, வேர்வை தனியா பிரிக்கிறாங்கல்ல ஜீரண உறுப்புகள். அவங்க கார்த்திகை மாதம் அதிகமாக வேலை செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க. பார்த்தாங்க சித்தர்கள், விட்டா நம்மால் வருஷம் பூரா கறி திம்பாங்கன்னு கார்த்திகை மாதம் மாலை போட்டு அசைவத்தை நிப்பாட்டினாங்க. பொண்டாட்டி பிடிச்சி ஒன்றா தூங்குற நேரம் பிரித்து வச்சாங்க மாலை போட்டு. ஏன்? ஆண்மகன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இந்த ஐயப்பனோட ஒரு ஆணோட வாழ்க்கையை முடிஞ்சு எந்த நோய் வராது. நான் எழுதி கொடுத்துட்டு போகிறேன், இதை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கார்த்திகை மாதம் 40 நாள் விரதம் இருப்பீங்க, சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. கார்த்திகை மாதம் அசைவம் சாப்பிட மாட்டீங்க, உடம்பு சுத்தமாயிரும். அசைவம் சாப்பிடாம பாருங்க, வேர்வை மணக்கும். மாலை போட்டால் பொய் பேச மாட்டோம், கோவம் வராது. மாலை போட்டுக்கு நீ பொய் பேசக்கூடாது, அப்போ ஆன்மா சுத்தமாகும். 40 நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுந்து குளிப்பீங்க. பிரம்ம முகூர்த்த நேரம், குளிரும் விட விடன்னு, ஆனால் எழுந்திரிச்சு குளிப்பீங்க. அதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்த நேரம். புராணத்தில் பிரம்மம்னா சரஸ்வதி எழுதுடைய ஏட்டை புரட்டி படிக்க நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம், இது புராணம். ஆனால் விஞ்ஞான ரீதியாக மேலே பிரபஞ்சத்துலேருந்து 2 காற்று கீழே இறங்கும். ஆக்சிஜன் 2 வகை ஆக்சிஜன் கீழே ஏற்கனவே பூமியில் 3 வகை ஆக்சிஜன் இருக்கும். இந்த 5 வகை காற்றை அதிகாலை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தை சுவாசிங்கன்னா அமிர்தம் சாப்பிட்டு கோப்பாகும். பார்க்கடலை கடைஞ்சாலும் அமிர்தம் வராது. ஆனால் அதிகாலை 40 நாளைக்கு நீங்கள் அமிர்தம் சாப்பிட்றீங்க, அப்போ உங்களே அமிர்தம் சுவாசிக்கிறீங்க. நேராக பிள்ளையார் கோயிலுக்கு போவீங்க, குளிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? இப்படி கை வச்சு இப்படி ஊக்கி போடுவீங்க, இப்படி கொட்டு போடுவீங்க. ஏன் இப்படி போடுறது? இதுக்கு பேர் ஸ்வஸ்திகம். இந்த வலது பக்க கை வந்து இடது பக்க காதை பிடிச்சி இழுத்துச்சுன்னா வலது பக்க மூளைக்கு ரத்த ஓட்டம் வேகமாக போகும். இந்த இடது பக்க கை வந்து வலது பக்க காதை பிடிச்சி இழுத்துச்சுன்னா இடது பக்க மூளைக்கு ரத்த ஓட்டம் போகும் வேகமாக, பெரலிஸ் வராது, கையால் விளங்காமல் போகாது. உட்காந்து எது அரச மரம் முழு ஆக்சிஜன் கிடைக்கும் 24 மணி நேரமா. உட்காந்து வரும்போது முழங்கால் வலி வராது. அறிவியலை கொண்டு எங்கே வச்சாங்க பாருங்க முன்னோர்கள். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மாலை போட்டால் தான் நெத்தியில் குங்குமம் வைக்காமல் போக மாட்டேங்க, குங்குமம் வைக்கணும். பெண்மகள் குங்குமம் வைக்கணும், எப்பயுமே பெண்மகள் குங்குமம் வச்சுக்கணும் நெத்தியில். அது பெண்மகள் கல்யாணம் ஆனவங்க இந்த இடத்துல வைக்கணும் குங்குமம். இதுக்கு பேர் சீமந்தம். ஒரு மகாலட்சுமி கல்யாணமான பெண்ணிடம் நிரந்தரமாக இருக்க வேணும் இந்த இடம். நீங்கள் இந்த குங்குமம் வச்சு வீட்டுக்காரர் வீட்டுக்கு வெளியே அனுப்புனீங்கன்னா மகாலட்சுமியை பார்த்துட்டு போகிற வந்து ஐதீகம் கிடைக்கும், போன காரியம் சுபமாகும். இங்கே நெத்திரி பொட்டு வைக்கணும், இது ஒரு விஷயம். 2வது இது நெத்தியில் குங்குமம் வச்சு அழுத்தும் போது ரத்த ஓட்ட சீராக இருக்கும், மருத்துவம். 3வது நெத்தியில் குங்குமம் வைக்கும்போது கெட்ட சக்தி பக்கத்தில் வராது, இது மெஸ்மரிசம். 4வது குங்குமத்தை வைக்கும்போது சூரியனோட அல்ட்ரா கதிர்வீச்சு இழுத்து விட்டமின் டி கிடைக்கும், இது மருத்துவம். 2 ரூபா குங்குமத்தில் எவ்வளோ இருக்குது, எங்கே வைக்கிற ஒட்டு போட்டால் வச்சு வாழ்க்கையை ஒட்டாமல் போயிடுது. நெத்தியில் குங்குமம் வைப்பீங்க, திருநீர் பூசுவீங்க, மூளை பளிரிடும். திருநீர் பூசினா மூளை பளிரிடும், சிந்தனை அதிகமாகும். அதான் திருநீருக்கு அவ்வளோ மகிமை, துருநீர் அதுக்கு பேர், அவ்வளோ மகிமை. அப்புறம் என்ன செய்வீங்க? சாயந்தரம் பஜனை பாடுவீங்க. ஏன்னா அசைவம் சாப்பிட மாட்டோம்ல, காய்கறி தானே சாப்பிடும். பஜனை சாயந்தரம் பஜனை பாடுவீங்க கைதட்டி. இந்த உள்ளங்கையில் அவ்வளோ காந்த, உங்களுக்கு தெரியாது உள்ளங்கையில் காந்த சக்தி இருக்கு. எல்லா சாமி இப்படி தான் இருக்கும், எந்த சாமி இப்படி கை கட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ நான் சாமி மட்டும் இல்லை, நம்மகிட்ட 2 சக்தி இருக்கு, நல்ல சக்தி கெட்ட சக்தி. பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன். நல்ல சக்தி நம்மள்ட்ட இருக்கும் நமக்கு நல்லது தான் நடக்கும், கெட்ட சக்தி நம்மள்ட்ட இருக்கும் நமக்கு கெட்டது தான் நடக்கும். அதனால முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? கையெடுத்து கும்பிடு, கை கொடுக்காதேம்பாங்க. கை கொடுத்தினா உனக்கிட்ட நல்ல சக்தி இருந்து எதிராளிட்ட கெட்ட சக்தி இருந்தால் கை வழியாக பாஸ் ஆகி உள்ளே வந்துடும். அதுக்காக தான் கை கொடுக்கக்கூடாது, கையெடுத்து கும்பிடுன்னு சொல்லி வச்சாங்க. எவ்வளோ முன்னோர்கள் பாரு, எவ்வளோ நம்மளை பாதுகாத்தாங்க. அடுத்து உள்ளங்கையில் தான் திருநீர் தருவாங்க. கோயிலில் போய் குங்குமம் திருநீர் வாங்கி இப்படி தொட்டு இப்படி தான் பூசணும், இந்த கையில் லபக்குன்னு கொட்டக்கூடாது. ஐயர் பாருங்க இவ்வளோண்டு திருநீர் தான் கொடுப்பாரு, இவ்வளோண்டு குங்குமம் தருவார். ஏன்? இந்த விரலில் தொட்டு அவ்வளோதான், இப்படி வாங்குறீங்க, தொட்டு இப்படி பூசிட்டு போயிருங்க, கீழே கொட்டக்கூடாது, இப்படி தட்டக்கூடாது, எல்லாம் செய்யக்கூடாது. அது ஐதீகம் கிடையாது. இந்த உள்ளங்கையில் தான் ரேகை பார்ப்பாங்க. உள்ளங்கையில் திடீர்னு போய் உள்ளங்கையில் என்ன தொட்டு தேய்ப்பாங்க தெரியுங்களா? உள்ளங்கையில் என்ன தொட்டு நச்சு தேய்ப்பாங்க, அவ்வளோ நல்லது. யாரும் என்ன தைக்கிறதே கிடையாது. அதே மாதிரி யாராவது திடீர்னு மயக்க மட்டும் என்ன பண்ணுவீங்க? வேகமாக போய் பார்த்து தைப்பீங்க. யார் சொல்லி கொடுத்தா? அந்த இந்த காந்த சக்தி வேகமாக பார்த்து தைக்கும் போது ரத்தத்தை ஸ்டிமுலேட் துரிதப்படுத்தக்கூடிய சக்தி. இவ்வளோ விஷயம் இருக்கு. அற்புதமான இந்த உள்ளங்கையில் இன்னைக்கு காந்த சக்தி இருக்கையில் கிச்சின்னு புகையை வச்சு தேய்ச்சி காந்த சக்தியை பூரா அழிச்சுக்கிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அடுத்து 2 கையிலையும் கை தட்டத்தில் என்ன ஆகும்? 2 காந்த சக்தி தெரிஞ்சு இதயத்துக்கு ரத்தம் வேகமாக எடுத்து செல்லப்படுகிறது. ஒரு நாளைக்கு 1,52,000 இதயம் துடிக்குது. அந்த இதயத்துக்கு ரத்தம் வேகமாக போகணும்னா கை தட்டத்தட்ட இதயத்துக்கு ரத்தம் எடுத்து செல்லப்படுகிறது. அதனால தான் உங்களை கை தட்ட சொன்னேன். சரிங்களா? இதயத்தை பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க வேலை செய்யதை பார்த்தா. உள்ள இதய ஆப்ரேஷன் நாங்கள் போய் எனக்கு அதான வேலை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவோம், அவ்வளோ வேலை நடக்கும் உள்ள.
கச்ச 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 கச்சுன்னு. அப்போ இதுக்கு வேகமாக கை தட்டுறது. அதுக்கு தான் கோயிலில் கும்மி அடிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க, பஜனை பாடும் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. என்னை பார்த்தா அப்பத்தா பிள்ளையை தூக்கி வச்சுக்குவோம், சோறு கூட்டு குழம்பு பாயசம், இந்த நீ சாப்பிடு தாத்தாவை காப்பாத்து, அப்பத்தாவை காப்பாற்று, கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டுறாத, நீ காப்பாத்து, கடைஞ்சி நாய் கூத்து, நாயை காப்பாத்து, கடைஞ்சி பூனை கூத்து, பூனையை காப்பாத்து, நண்டூர் நண்டு கிச்சு கிச்சின பிள்ளை கைது அடிச்சிருக்கோம். பிள்ளைக்கு என்னது இதே ரத்தம் போகும். இன்னைக்கு செல்போனை கொடுத்து சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கோம். முடிச்சு போச்சுங்களா? பிள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சு சோறு ஊட்டுவாங்க, பிள்ளைக்கு வயிறு விழுகாது. இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? செல்ஃபி இல்லை, தூக்கி இடுப்பில் வைக்கிறதே கிடையாது பிள்ளைய. முடிச்சு போச்சு. முடிஞ்சாலும் சுதாரிச்சுங்க. அப்போ அவ்வளோ இதனால தான் உங்களுக்கு கார்த்திகை மாதம் மாலை போட வச்சது. அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், 40 நாளைக்கு உங்களுக்கு காமம் வராது. ஆண்களுக்கு மாலை போட்டிங்கன்னா காமமே வராது. பொண்டாட்டி கூட சாமி சோறு போடுங்க சாமிங்க. அப்போ வீரியம் சேகரிக்க, நான் சொல்ல அகத்தில் எழுதி வச்சிருக்கேன், வீரியம் சேகரிக்கப்படுகிறது. ஒரு ஆண்மானுக்கு 2.5 வீரியம். ஒரு சொட்டு வீரியத்தில் ஒரு உயிரம் தான் பெண்ணின் கருமுட்டை போய் அடையும். அது கண்ணு வச்சு காது வச்சு பூமியில் குழந்தையா பிறக்க வைக்குது. 40 நாள் சேர்க்கிறது வீரியத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்கான். அடி வைத்திய லிங்கமாக மாறிடும். அதுக்கு பேர் ஆன்ம வீரிய லிங்கம். அதோட பழனிக்கு போவீங்க, செவ்வாய் சுவாசிப்பீங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போவீங்க, சஞ்சீவி அதிகம் உள்ள இடம். கார்த்திகை மாதம் தான் மூலிகை செடி முளைச்சிடும் வீட்டை சுற்றி, பேரெல்லாம் தெரியாது, அதை பூரா சுவாசிப்பீங்க. உடம்பு புடம்போட்ட தங்கமாக மாறிடும். அதோட வீட்டுக்கு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட நோய் எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த வீரியில் இருந்துருன்னு அகத்தில் எழுதி வச்சிருக்காரு. அதனால தான் கார்த்திகை மாதம் உங்களை மாலை போட வச்சது. இவ்வளோ விஷயம் இருக்கு, சரிங்களா? அழுதை ஏற்றம் ஏறும் போது அரியரன் மகனை துதித்து செல்வார், வழிகாட்டிடவே வந்திடுவார், வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணைகளையும் துணை புரிவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநதி பம்பையை கண்டிடுவார். சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமி. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பை நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார். ஐயன் சஞ்சலமின்றி ஏற்றிடுவார், ஐயன் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அது காவலனாயிருப்பார். தேகபலம் தான் பாதபலம் தான், தேகபலம் தான் பாதபலம் தான், தேகபலம் தான் என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தான் என்றால் அவரது பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி. சபரி பீடமே வந்திடுவார், சபரி அன்னையை பணிந்திடுவார். சரங்குதியாரில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார். சபரிமலைக்கு சென்றிடுவார். 18 படி மீது ஏறிடுவோம். இது என்று அவனை சரணடைவோ. மதிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம், ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு